வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தாய்லாந்து மியான்மருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பாகிஸ்தானில் மதவெறி மனநிலையை இந்தியாவால் மாற்ற முடியாது. நாடாளுமன்ற மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பதில். பெயரை மட்டும் வீராப்பாக சொன்னால் போதாது. முதலமைச்சர் அவர்களே பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவை விமர்சித்தார் விஜய். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் பற்றி விமர்சனம் செய்த நடிகர் குணால் கம்ராவிற்கு ஏப்ரல் 7ஆம் தேதி வரை இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். மியான்மர் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டிடங்களில் இடிபாடுகளில் சிக்கி 20 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தாய்லாந்து மியான்மருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய நேரப்படி இன்று மதியம் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7 புள்ளிக்கு மேல் பதிவானதாகவும் கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கும் என அஞ்சப்படுகிறது. கட்டிடங்கள் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட தகவலில் 20 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு நாடுகளும் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து கவலை கொள்கிறேன் என்றும் அனைவரின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்விற்காக பிரார்த்திக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். அவர் தாய்லாந்து மியான்மருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் மதவெறி மனநிலையை இந்தியாவால் மாற்ற முடியாது என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளித்து பேசினார். அப்போது பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையினரின் நிலையை இந்தியா மிக உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்றும் இந்த விவகாரத்தில் இந்தியா தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவித்துள்ளது என்றும் ஆனால் பாகிஸ்தானின் மதவெறி மனநிலையை இந்தியாவால் மாற்ற முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தானில் கடந்த மாதம் இந்துக்கள் தாக்கப்பட்ட 10 சம்பவங்கள் அரங்கேறி உள்ளனர் என்றும் இதில் 7 சம்பவங்கள் கடத்தல் மற்றும் கட்டாய மதமாற்றம் தொடர்பானவை என்றும் மேலும் ஒரு சம்பவத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாடிய மாணவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் சீக்கிய சமுதாயத்தினருக்கும் எதிராகவும் 3 அத்துமீறல்கள் சம்பவங்கள் பதிவாகி உள்ளனர் எனவும் முதல் சம்பவத்தில் ஒரு சீக்கிய குடும்பம் தாக்கப்பட்டதும் மற்றொரு நிகழ்வில் ஒரு பழைய குருத்வாராவை மீண்டும் திறந்ததற்காக ஒரு சீக்கிய குடும்பம் அச்சுறுத்தப்பட்டது என்றும் மேலும் சீக்கிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண் கடத்தி சென்று மதம் மாற்றினர் எனவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெயரை மட்டும் வீராப்பாக சொன்னால் மட்டும் போதாது. முதலமைச்சர் அவர்களை என்று பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் விமர்சனம் செய்தார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் உரையாற்றினார். அப்போது என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம் வணக்கம் என்று தெரிவித்தார். மேலும் கதறல் சத்தம் எல்லாம் எப்படி இருக்கிறது எனவும் ஒவ்வொரு குடும்பமும் வாழ வேண்டும் என்பது நல்ல அரசியலா இல்ல ஒரு குடும்பம் மட்டும் வாழ வேண்டும் என்பது நல்ல அரசியலா என்று தெரிவித்த அவர் மாநாடு நடைபெற்றதிலிருந்து தற்போது வரை இடையூறு வந்து கொண்டுதான் இருக்கிறது எனவும் எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழக வெற்றி கழகம் முன்னேறி செல்லும் என்றும் ரசிகர்கள் தொண்டர்களுக்கு தடை போட நீங்கள் யார் என்றும் பெயரை மட்டும் வீராப்பாக சொன்னால் மட்டும் போதாது முதலமைச்சர் அவர்களே என்று திமுகவை விஜய் விமர்சித்தார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேயை பற்றி விமர்சனம் செய்த நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவிற்கு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. மும்பையில் இருந்து கொண்டு சமூக ஊடகங்களில் அரசியல் தலைவர்களை கடுமையாக விமர்சித்து வந்த நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா என்பவர் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே பற்றி பேசிய சர்ச்சை ஏற்பட்டது. இதையடுத்து அவரது படம்பிடிப்பு அரங்கத்தை சிவசேனா கட்சியினர் அடித்து நொறுக்கி சூறையாடினர். இது தொடர்பாக சிவசேனா கட்சியினர் அளித்த புகாரின் அடிப்படையில் நடிகர் குணால் கம்ரா மீது மகாராஷ்டிர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் மராத்திய காவல்துறையினர் தன்னை கைது செய்ய வரக்கூடும் என்பதை எதிர்பார்த்த அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுந்தர் மோகன் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரை குணால் கம்ராவிற்கு நிபந்தனையுடன் இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார்.
மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இடிந்து விழுந்த கட்டிடங்களில் இடிபாடுகளில் சிக்கிய 20 பேர் உயிரிழந்தனர். மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் இன்று அடுத்தடுத்து கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மியான்மரின் மாண்டேலை அருகே முதல் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.7 பதிவாகி இருந்தது. அண்டை நாடுகளான வியட்நாம், மலேசியா, வங்காளதேசம் மற்றும் இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களிலும் இந்த தாக்கம் உணரப்பட்டது. நிலநடுக்கம் காரணமாக மியான்மர் மற்றும் தாய்லாந்தின் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து தரைமட்டமாகினர். தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் புதிதாக கட்டப்பட்ட மிகப்பெரிய கட்டிடம் சரிந்து விழுந்தது. இந்த கட்டிடத்தின் இடிபாடுகளில் ஏராளமான ஊழியர்கள் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மியான்மரில் மாண்டேலை நகரில் உள்ள ஒரு மசூதி இடிந்து விழுந்ததில் சுமார் 20 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்டிடங்கள் இடிந்து விழுந்தபோது பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முழுவீச்சில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் 2 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு ஜனவரி முதல் நாளிலிருந்து கணக்கீடு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் விலைவாசி உயர்வை பொறுத்து மத்திய அரசின் ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 2 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மத்திய அரசின் 48,66,000 ஊழியர்களும் 66,55,000 ஓய்வூதியர்களும் பயனடைவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஜனவரி முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு வழங்கப்படும் என்றும் இதனால் மத்திய அரசிற்கு கூடுதலாக 6,616 கோடி ரூபாய் செலவாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 7வது ஊதிய குழு பரிந்துரையை ஏற்ற இந்த அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எம்ஆர்பி செவிலியர்கள் காலி பணியிடங்கள் எவ்வளவு உள்ளதோ அதற்கு ஏற்றவாறு காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை கிண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் லோட்டரி கிளப் ஆகியவை இணைந்து உருவாக்கப்பட்ட புறக்காவல் நிலையத்தை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் இணை ஆணையர் சரவணன் மற்றும் மருத்துவர்கள், லோட்டரி சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எம்ஆர்பி செவிலியர் காலி பணியிடங்கள் எவ்வளவு உள்ளதோ அதற்கேற்றவாறு காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரி மற்றும் 50 நகர்ப்புற சுகாதார மையம் அமைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். இல்லை, இப்போ நம்மளும் கொடுத்துருக்குறோம். ஒரு 3 கல்லூரியில் 150 சீட்டு கூடுதலாக வேணுங்கிற கடிதம் கொடுத்துருக்குறோம். ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேணுங்கிற இது கொடுத்துருக்குறோம். ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வேணுங்கிற கோரிக்கைன்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு 500 துணை சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் மாண்புமிகு அமைச்சரிடத்தில் தரப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக இப்போ ப்ராசஸ் வந்து போயின்னு இருக்குது. அலுவலர்கள் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கத்தின் செயலாளர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அதுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை, இங்கே அவங்க முதல்ல அங்கேருந்து பர்மிட் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் அது நிதி ஆதாரம் பிரச்சனை இல்லை. நம்முடைய மாண்பு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. மருத்துவமும் கல்வியும். வெம்பாக்கத்தில் நடைபெற்ற கிழக்கு ஒன்றிய திமுக பொதுக்கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ. ஜோதி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் செய்யாறு தொகுதிக்குட்பட்ட வெம்பாக்கத்தில் தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டத்திற்கு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ. ஜோதி தலைமை தாங்கினார். தலைமை செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன், ஒன்றிய செயலாளர்கள் சங்கர், தினகரன், ரவிக்குமார், மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன், நகர் செயலாளர் விஸ்வநாதன், மாவட்ட அயலக அணி துணைத் தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ. ஜோதி பங்கேற்று 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, கந்திலி கரிகாலன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு பேசினர். வேப்பூர் அருகே மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அடரி பகுதியில் அமைந்துள்ள அல் மஜ்துல்
மக்கா ஜாமியா பள்ளிவாசலில் மத நல்லிணக்கம் மற்றும் மனித நேயத்தை போற்றும் வகையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் ஒன்றாக இணைந்து சமத்துவமாக நோன்பு திறப்பு உணவை உட்கொண்டனர். அதன் பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தனித்தனியாக பிரிந்துள்ள அதிமுக ஒன்று சேர்ந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற தீரர் சத்தியமூர்த்தியின் 83ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சியில் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் தீரத் சத்தியமூர்த்தியின் 83ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் உள்ள சத்தியமூர்த்தியின் திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படத்திற்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெருந்தலைவர் காமராஜருடன் இருந்த தீரத் சத்தியமூர்த்தியின் நினைவு நாளை முன்னிட்டு காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தனித்தனியாக பிரிந்திருக்கும் அதிமுக ஒன்று சேர்ந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது என்றும் மும்மொழி கொள்கைக்காக தமிழக மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் எங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டியது நாங்கள் முடிவு பண்ண வேண்டும் என்றும் அதை பாஜக முடிவு பண்ணக்கூடாது, இது எங்களின் உரிமை என்றும் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தற்போது பெரிய பேச்சுக்குள்ளே இப்போ சவுண்ட் சங்கர் விஷயம் தான். நேற்று வரைக்கும் சிபிசிஐடியில் வெளியில் வந்தது அப்புறம் உங்களை பற்றி தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு சம்பவத்துக்கு குற்றம் சாட்டிட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களுடைய நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிறைய பணம் கிடைக்குதுன்னா எதை ஒன்றாலும் பேசலாம். என் பேரை சொன்னால் சம்பாதிக்கிறாங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம். ஆதாரபூர்வமாக எதுனா இருந்தால் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும். இப்போ எனக்கு யாருன்னா குற்றச்சாட்டு பண்ணணுன்னு எங்கே போகணும்? நான் ஏதாவது சொல்லணும்னு வச்சுங்க. இப்போது எங்கள் தலைமைக்கு போயிட்டு தலைவரை மாற்றணும் அப்படின்னா குறிக்கோள் என்ன? ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்கணும்ல. நான் ஒன்று பேச போகிறேன், அதுக்கு என்ன பொருள்? ஏதாவது இருந்தால் நீதிமன்றத்துக்கு போகணும், ஏதாவது இருந்தால் அந்த துறை அதிகாரிகள்கிட்ட போகணும். இப்போ பொலிட்டிக்கலாக இருந்தால் எங்கள் தலைவர்கள் அதை பேசுவாங்க. இவர் ஏன் கார்கேஜி கிட்ட சொல்கிறேன், அங்கே அனுப்புகிறேன், இங்கே அனுப்புகிறேன் அப்படின்னா ஒரு அஜெண்டாவோட வேலை பார்க்குறாரு அவர். அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்த போவதில்லை. எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்கிறது. கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை நடக்கலாம். நடக்கிறத யாருடைய மூக்கியம் தொடக்கூடாது, கைவீசி நடக்கலாம். ஆனால் வரம்பை மீறி போகும்போது சட்டம் தன் கடமையை செய்யும். வந்தவாசி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகியும் போதிய மருத்துவர்கள் நியமிக்கப்படாமல் முதலுதவி சிகிச்சை அளிக்கும் அளவிலேயே மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. நவீன வசதிகளை கொண்டு வருவதற்கு போதிய கட்டமைப்பு வசதிகள் இருந்த போதிலும் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் 60 கிலோமீட்டர் தூரம் உள்ள அடுக்கம்பாறைக்கும் செங்கல்பட்டிற்கும் நோயாளிகள் சென்று வருகின்றனர். இதனால் சில நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்டார செயலாளர் அப்துல் காதர் தலைமையிலும் கிளை செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையிலும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வந்தவாசி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து தேரடி அஞ்சலகம் வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஊர்வலமாக சென்று அஞ்சலக பெட்டியில் கோரிக்கைகளை எழுதப்பட்ட கடிதங்களை போட்டனர். இதில் மாவட்ட குழு உறுப்பினர்கள் யாசர் அரபாத், சுகுணா, கிளை செயலாளர் ராதாகிருஷ்ணன், ரா சேட்டு, ஆனந்தன், வீரமணி, தேவராஜ் மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 8000 சாலை பணியாளர்களின் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி சென்னை எழிலகத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலக வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கத்தினர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் விஜயகுமார், மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள 41 மாத பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு ஆண்டு ஊதியத்தையும் ஓய்வூதிய பலன்களையும் கணக்கிட வேண்டும், உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும், தமிழகம் முழுவதும்
மற்றும் காலியாக உள்ள 8000 சாலை பணியாளர்களின் பணியிடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் எடுக்கும் முடிவை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் மாநில தலைவர்கள் கங்காதரன், சுப்பிரமணியன், கரூர் மாவட்ட தலைவர் ஞானசேகர், உட்கோட்ட தலைவர் சந்திரகுமார், மாவட்ட செயலாளர்கள் அங்கையராயர் உள்ளிட்டோர் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னையில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழகம் வந்தடைந்தது. இன்றிரவு பூண்டி தேக்கத்தை சென்றடையும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு தமிழக ஆந்திர அரசுகளிடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 டிஎம்சி தண்ணீரும், ஜூலை முதல் அக்டோபர் வரை 8 டிஎம்சி தண்ணீரும் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த பருவத்திற்கான தண்ணீரை கொடுக்கும்படி ஆந்திர பொதுப்பணித்துறையினருக்கும் தமிழக நீர்வளத்துறையினர் கோரிக்கை வைத்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி கண்டலேறு அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அதன் பின்னர் நேற்று காலை 300 கன அடி தண்ணீர் கூடுதலாக திறக்கப்பட்டு 800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வினாடிக்கு 800 கன அடி திறக்கப்படும் நிலையில் தமிழக எல்லையில் 100 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவிலிருந்து வரும் கிருஷ்ணா நதிநீர் ஆந்திரா தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆந்திர செயற்பொறியாளர் ரத்னா ரெட்டி, உதவி செயற்பொறியாளர் மகேஷ், தமிழக உதவி செயற்பொறியாளர் சதீஷ்குமார் ஆகியோர் மலர் தூவி வரவேற்றனர். 0 பாயிண்டில் இருந்து செல்லும் கிருஷ்ணா நதிநீர் இன்று இரவு பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு சென்றடையும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி குமாராட்சியில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் குமாராட்சியில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மணிக்கொள்ளை ராமச்சந்திரன் தலைமையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பஞ்சாபில் விவசாயிகளின் உரிமைக்காக அறவழியில் போராடி வந்த சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அமைப்பின் அனைத்து தலைவர்களும் விவசாயிகளும் நள்ளிரவு விடுதலை செய்யப்பட்டனர். அவர்களுக்கு தமிழக காவிரி விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் வேளாண் விளை பொருட்களுக்கு மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலை அளிக்க வேண்டும், விவசாயிகளின் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் கடலூர் மாவட்ட தலைவர் அன்பழகன், நிர்வாகிகள் லட்சுமி காந்தன், நாராயணசாமி, தாரசிங், பெருமாள், சுரேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான உழவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அங்கன்வாடி ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடலூரில் சத்துணவு அங்கன்வாடி சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் மச்சேந்திரன் தலைமையில் அங்கன்வாடி ஓய்வூதியதாரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கன்வாடி ஓய்வூதியதாரர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 2000 உயர்த்தி ரூபாய் 7850 வழங்க வேண்டும், அகவிலைப்படி, மருத்துவப்படி, மருத்துவ காப்பீடு ஆகியவற்றை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாங்காடு பட்டூரில் நடைபெற்ற இஸ்லாமியர்களின் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை அதிமுக மாநில அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் ஆகியோர் திறந்து வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த மாங்காடு பட்டூரில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி அதிமுக சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் என் இம்தியாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன், வி சோமசுந்தரம், ப பெஞ்சமின், அப்துல் ரஹீம், ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி ஆகியோரின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இப்தார் நோன்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்றத்தின் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் KS பார்த்திபன், மாங்காடு நிர்வாகி பரத்ராஜ், பிரேம்சேகர், DS ராஜா, வார்டு கவுன்சிலர் ஜெயக்குமார், புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள் ருசேந்திரகுமார், பரணி மாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி தரம் பிரிக்கும் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் விண்ணை முட்டும் அளவிற்கு பரவிய புகை மூட்டத்தால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த சிறுவளையம் கிராமத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து மறுசுழற்சி செய்வதற்காக தரம் பிரிக்கும் தனியார் குடோன் செயல்பட்டு வருகிறது.
இந்த குடோனில் சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருந்து நீக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வரப்பட்டு தரம் பிரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக குடோனின் அருகே உள்ள தனியார் நிலத்தில் ஏற்பட்ட தீ மளமளவென அனைத்து பகுதிகளிலும் பரவியதால் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனால் உருவான கரும்புகை வானை நோக்கி சென்று விண்ணை முட்டும் அளவிற்கு பரவியது. இதனால் சிறுவளையம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சுவாசிக்க முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த அரக்கோணம் ராணிப்பேட்டை தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதாச்சலம் அருகே மங்களம்பேட்டையில் உள்ள பொது சுடுகாட்டின் ஆக்கிரமிப்பை அகற்றி அதனை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டை பேரூராட்சியில் உளுந்தூர்பேட்டை சாலையில் உள்ள பொது சுடுகாட்டின் ஆக்கிரமிப்பை அகற்றி அதனை பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரி 2008ஆம் ஆண்டிலிருந்து பொதுமக்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் இறுதியில் சுடுகாட்டினை சீரமைத்து தர வேண்டும் என பேரூராட்சிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பல ஆண்டுகளாக மங்களம்பேட்டை பேரூராட்சி நிர்வாகம் சுடுகாட்டின் ஆக்கிரமிப்பை அகற்றி சரி செய்யாததால் பொதுமக்கள் பதாகைகளை கையில் ஏந்தியபடி விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் விஸ்வகர்மா, மணிகண்டன், முன்னாள் பேரூராட்சி உறுப்பினர் பாலமுருகன், 6வது வார்டின் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் கோமதி கருணாகரன், சரவணன், தருமா, மணிகண்டன், குணசேகரன், விக்கி, மணிகண்டன் உட்பட ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மங்களம்பேட்டை காவல் ஆய்வாளர் பாண்டி செல்வி தலைமையிலான காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றி சரி செய்து சுடுகாட்டை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாக உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். உத்தரமேரூர் வட்டத்திற்குட்பட்ட அரசாணிமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஜனவரி மாதம் முதல் மார்ச் வரை தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்தப்பட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உத்தரவிட்டதன் பேரில் காஞ்சிபுரம் மாவட்டம் அரசாணிமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என திட்டமிட்டு கிராம மக்கள், தன்னார்வலர்கள், தனியார் தொண்டு நிறுவனத்தினர் வசூல் செய்த தொகையில் பள்ளியின் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு உத்தரமேரூர் வட்டார கல்வி அலுவலர் நாராயணசாமி, ஊராட்சி மன்ற தலைவர் விஸ்வநாதன் ஆகியோர் தலைமை வகித்தனர். அப்போது பள்ளி விழாவிற்காக வசூல் செய்த தொகையை விழா மேடையில் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டனர். விழாவில் பங்கேற்றவர்களை பள்ளியின் தலைமை ஆசிரியர் வைலட் இருதயமேரி வரவேற்றார். லீலாவதி, மேனகா, மலர் பவானி, ஆசா உள்ளிட்ட அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் ஆண்டு விழா நிகழ்வினை தொகுத்து வழங்கினர். விழாவில் ஆடல், பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஆலங்குடியில் செயல்பட்ட கந்தவள்ளி என்ற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணிற்கு தவறான சிகிச்சை அளித்ததால் பெண் உயிரிழந்ததாகவும் பெண்ணின் இறப்பிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி பெண்ணின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இளமுருகன், தனுசுவள்ளி தம்பதியினருக்கு 10 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் 2வது பிரசவத்திற்காக ஆலங்குடியில் உள்ள கந்தவள்ளி என்ற தனியார் மருத்துவமனையில் தனுசுவள்ளியை அனுமதித்தனர். அங்கு தவறான சிகிச்சை அளித்ததால் கோமா நிலைக்கு சென்ற தனுசுவள்ளி உடனே புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் காலையில் சிகிச்சை பலனின்றி தனுசுவள்ளி உயிரிழந்தார். இதையடுத்து தனுசுவள்ளி உயிர் பிரிவதற்கு ஆலங்குடி தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தவறான சிகிச்சை அளித்ததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டியும் இறந்த பெண்ணின் மரணத்திற்கு நீதி கேட்டும் தனியார் மருத்துவமனை முன்பு பெண்ணின் உறவினர்கள் மற்றும் கொத்தமங்கலம் கிராம மக்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்தாஸ், ஆலங்குடி துணை கண்காணிப்பாளர் கலையரசன், வட்டாட்சியர் வில்லியம்ஸ் மோசஸ் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கோவை மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அள்ளுவதற்கு தனியாரிடம் டெண்டர் கொடுப்பதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாநகராட்சி மாமன்ற அலுவலகம் முன்பு குப்பைகளை கொட்டி அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கோவை மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் துவங்கி நடைபெற்று வருகிறது. கூட்டம் துவங்கியவுடன் சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும், ஆண்டிற்கு 6% வரி உயர்வு என்பதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் மேயரிடம் மனு அளித்தனர். மேலும் திருப்பூர், ஈரோடு மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி தமிழக அரசிற்கு அனுப்பி வைத்திருப்பதைப் போல கோவை மாநகராட்சியிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். இதற்கு மேயர் ரங்கநாயகி பதிலளித்து பேசினார். அப்போது 6% வரி உயர்வு என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோவை மாநகராட்சி சார்பில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது எனவும் நேரடியாக அமைச்சரை சந்தித்து கடிதம் வழங்க இருப்பதாகவும் மேயர் ரங்கநாயகி தெரிவித்தார். இதற்கிடையே கோவை மாநகராட்சி பகுதியில் உள்ள குப்பையை எடுக்க தனியாருக்கு டெண்டர் கொடுப்பதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாநகராட்சி மாமன்ற அலுவலகம் முன்பு குப்பைகளை கொட்டி அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கோவை மாநகராட்சி கவுன்சிலர் பிரபாகரன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி வரலாற்றையே இப்போ முக்கியமான நாளுங்க. அதாவது உலக வரலாற்றையே அதாவது இந்தியாவில் எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்திருக்க மாட்டாங்க, மாநகராட்சி கூட்டம். அது என்னன்னு பார்த்தா காலையில் ஒரு கூட்டம், 12 மணிக்கு பட்ஜெட்டுங்க. எந்த ஊரில் நடக்குமா? பட்ஜெட் கூட்டத்தன்னைக்கு ஏதாவது வேறு கூட்டம் எங்கேயாவது நடத்தி பார்த்துருக்கீங்களா? அப்படி அநியாயம் இந்த கோவை மாநகராட்சியில் நடந்துட்டு இருக்குங்க. இந்த சாதாரண கூட்டத்தை பற்றி இப்போ பேசிங்கன்னா பட்ஜெட் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. இந்த சாதாரண கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 132 சப்ஜெக்ட்டுங்க. இதில் 54 சப்ஜெக்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. நேற்று இரவு வரைக்கும் மிச்சம் 82 சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க மாமன்ற உறுப்பினர்களுக்கு. எப்படி படிப்பாங்க? இல்லை இங்கே இருக்கிற திமுக மேயருக்கு இந்த 132 பொருளை கேள்வி கேட்ட சொல்ல தெரியுமா முதல்ல இவங்களுக்கு? இல்லை இவங்களா இந்த மேயராக இந்த சப்ஜெக்ட் படித்து பார்த்துருப்பாங்களா? நீங்கள் பத்திரிக்கையாளர் இங்கே இருக்கிறீங்க, இதில் போய் இந்த சப்ஜெக்டில் சந்தேகம் இருக்குன்னு போய் இந்த மேயர் போய் கேளுங்க, பதில் சொல்ல தெரியுமான்னு மட்டும் கேளுங்க. அந்த அளவுக்கு இந்த கோவை மாநகராட்சி சீரிட்டு கிடக்குதுங்க. அதே மாதிரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் தவறான தகவலால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் 15,000 ஏக்கர் தர்பூசணி பழங்கள் யாரும் வாங்காமல் நிலத்திலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், பவுஞ்சூர், திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளில் சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் தர்பூசணி பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காலம் தவறி பெய்த பருவமழை மற்றும் கடும் பனி இவற்றையெல்லாம் கடந்து தற்பொழுது தர்பூசணி பழங்கள் அறுவடைக்கு தயாராகி இருக்கின்றனர். இந்த நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு தர்பூசணி பழங்களை வியாபாரிகள் ரசாயன பொருட்கள் கொண்டு பழுக்க வைத்திருப்பதை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மேலும் தர்பூசணி பழம் சிவந்த நிறத்தில் இருப்பதற்கு காரணம் ரசாயன பொருளை பயன்படுத்துவதாகவும், இதை சாப்பிட்டால் பல்வேறு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் எனவும், இதனால் தர்பூசணி பழத்தை சாப்பிட வேண்டாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இது தொடர்பாக விவசாயிகள் தெரிவிக்கையில், என்னுடைய பெயர் பிரபாகரன், செய்யூர் வட்ட பகுதி பவுஞ்சூர் குருவட்டத்தை சேர்ந்த விவசாயி. 10 ஏக்கராவுக்கு மேலே நான் விவசாயம் பண்ணுறது, தர்பூசணி விவசாயம் பண்ணியிருக்கேன். இந்த சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில் உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து ஒரு தவறான தகவலை பரப்பி விட்டுருக்காங்க. என்னன்னு சொன்னால், பழுத்த காயில் ஊசி போட்டு அது வழியாக வியாபாரம் பண்ணுறாங்க, அதனால தான் அந்த கெமிக்கல் வழியாக கலர் வருது அப்படின்ட்டு ஒரு தப்பான தகவலை பரப்பிட்டாங்க. அதனால தான் நேரடியாக அவங்க சைட் விசிட் பண்ணி பழத்தை அறிஞ்சு நேரடியாக அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கோம். அது தொடச்சா 60 நாள் 50 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ள விளைய வேண்டிய பழம் விற்க வேண்டியதுனாங்க. ஆனால் பழுக்க நேராக அது கலர் வரதான் செய்யும், அந்த பழம் பண்ணதான் செய்யும். அது தொடச்சாலும் அந்த கலர் தெரியும். அது தவறான தகவலை பரப்பி எங்கள் விவசாயத்தையே பாதிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ இருக்கிற சூழ்நிலை. அதனால அரசோ இல்லை மற்றவங்களோ இது தலையிட்டு நல்ல முறையில் பதில் சொல்லி கொண்டு போய். கோவையில் ஆடுகளை வேட்டையாடும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் மதுகரை அடுத்த முருகன்பதி பழைய மந்தை தோட்டத்தில் வசித்து வரும் தங்கராஜ் ஆடுகளை வளர்த்து வருகிறார். வழக்கம் போல் இரவு நேரத்தில் ஆடுகளை தோட்டத்தில் கட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் காலையில் ஆடுகளை பார்க்க வந்த பொழுது ஒரு ஆடு சிறுத்தையால் தாக்கப்பட்டு கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து தங்கராஜ் வனத்துறை அதிகாரிகளுக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று ஆடுகளை தாக்கப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்த போது சிறுத்தையின் கால் தடத்தை கண்டறிந்தனர். இதையடுத்து
சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மேலும் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் இரவு நேரங்களில் தனியாக செல்ல வேண்டாம் என்றும் தங்கள் கால்நடைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தினர். செங்கலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மேலப்பட்டியில் செயல்படும் கோழி பண்ணையில் சேகரிக்கப்படும் கோழி கழிவுகளை திறந்த வெளியில் கொட்டப்படுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் செங்கலூர் ஊராட்சிக்குட்பட்ட மேலப்பட்டியில் செயல்படும் தனியாருக்கு சொந்தமான கோழி பண்ணையில் சேமிக்கப்படும் உயிரிழந்த கோழிகள் மற்றும் கோழி கழிவுகள் விவசாய நிலங்களில் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் திறந்த வெளியில் கொட்டப்படும் கழிவுகளை உண்ணும் நாய் வெறிப்பிடித்து வருவதால் இறைச்சி கிடைக்காத நேரத்தில் கால்நடைகளை கடிப்பதால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது எனவும் கோழி பண்ணையில் குழந்தை தொழிலாளர்களின் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் எனவும் தெரிவித்த மேலப்பட்டி கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட கோழி பண்ணை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தாய்லாந்து மியான்மருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பாகிஸ்தானில் மதவெறி மனநிலையை இந்தியாவால் மாற்ற முடியாது. நாடாளுமன்ற மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பதில். பெயரை மட்டும் வீராப்பாக சொன்னால் போதாது, முதலமைச்சர் அவர்களே. பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவை விமர்சித்தார் விஜய். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் பற்றி விமர்சனம் செய்த நடிகர் குணால் கம்ராவிற்கு ஏப்ரல் 7ஆம் தேதி வரை இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். மியான்மர் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டிடங்களில் இடிபாடுகளில் சிக்கி 20 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.